எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளில சுவாமி எங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒரு புத்தாண்டு என்று சொல்லி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கேரளாவில் விஷுன்னு கொண்டாடுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா மகா அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில எங்களையும் கூட சேர்த்து உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படி நீர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில பெண்களாகிய நாங்கள் பல வேலைகளின் மத்தியில உங்களை பார்த்து வந்து அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய இந்த நேரத்தை தியான நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். நாங்க முழு ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள, எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நேரங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உண்மை எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். நம்ம 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலுமே நம்ம பார்த்தோம், பவுல் அந்த கொரிந்த சபையினுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருக்கிற ஒரு நிருபமாக இந்த நிருபங்களை பார்த்தோம். நீங்க ஞாபகம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சபையில் இருந்த பிரிவினைகள், சபையில் சண்டை வந்தா என்ன செய்யணும், டைவர்ஸ், மேரேஜ் பற்றி, தனியா இருக்கிறதை பற்றி, இன்னும் ஒருவருக்குள்ள ஒருவர் பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இப்படி பற்பல சந்தேகங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கெல்லாமே அவர் ஒவ்வொன்றாய் தீர்வு வந்தார். இப்போ இந்த அதிகாரத்துல அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, விக்கிரகத்துக்கு படைத்த பொருளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு நம்மை சுற்றி சுற்றி புறமதத்தினர் இருக்கிறார்கள். அவர்களோடும் நம்ம அன்பாய் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம். அவர்களோடு பழகுவது எந்த விதத்திலும் தவறு இல்லை. ஆனா அவர்களோடு சேர்ந்து எல்லா காரியங்களையும் தான் நம்ம செய்யக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெலோஷிப் வேற. அது நம்ம தெளிவா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப நாம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்துல கொரிந்து சபையினர் சில கேள்விகளை எழுப்புறத பார்க்கிறோம். சரி, நம்ம அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். சரி, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் சாப்பாட்டை பத்தி. இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்விகள். சரியா? முக்கியமா விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாமா? இப்ப நீங்க உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள ஒரு சிலர் சொல்வீங்க, கட்டாயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. ஒரு சிலர் ஒருவேளை சொல்லலாம், இதுல என்ன, நாம அந்த விக்கிரகம் ஒரு கடவுள்னே நினைக்கிறது இல்ல, இது சாப்பிட்டா என்ன, இது சாப்பிடுறது பெரிய தப்பா
அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே சரியான பதில்கள் தான். அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்ப என்ன, நம்ம ஏதாவது ஒண்ணுதானே செய்ய முடியும். Praise the Lord. ஏம்மா? அப்போ நாம எந்த இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு தான் இந்த அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். இப்போ முதல் வசனம் பாத்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவுண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. இங்க எடுத்த உடனேயே பயங்கரமா பவுல் ஒரு அடி போடுறாரு. அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே நமக்கு நிறைய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல கிறிஸ்தவ சபைகள்ல கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே எது சரி எது தப்பு, இது சரியா இதெல்லாம் சரியா அப்படின்னு எல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். அதனால இப்ப பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் அவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அப்ப நமக்கு இருக்கிற அறிவு என்ன? அதை சாப்பிடக்கூடாது. இல்ல நான் அப்ப கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னோட செல்லுல நானே அது ஆன் மட்டும் ஆக மாட்டேங்குது. கேட்டு அதை வந்து நாம சாப்பிடக்கூடாது என்பது நம்ம எல்லாருக்கும் இருந்த இருக்கிற அறிவு. ஆனா அந்த அறிவு என்ன செய்யும்னு போட்டிருக்கு, இருமாப்பை உண்டாக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த அறிவு எப்படி இருமாப்பை உண்டாக்கும்னு பாருங்க. நாம நல்லா தெரியும், நாம சாப்பிட மாட்டோம். இப்போ ஒருவேளை நம்முடைய இன்னொரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு அவங்க அதை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும்ல, இப்போ பூஜை நாட்கள்ல சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. தீபாவளி அன்னைக்கெல்லாம் இந்த பலகாரங்கள்லாம் கொடுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு முறுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அவங்க நமக்கு அப்படி கொடுக்கும்போது நாம அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த இதுக்குதான் நாம பாக்குறோம். நம்ம அறிவு என்ன சொல்லுதுன்னா அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எப்படி அது இருமாப்பை உண்டாக்குது? இப்போ நாம சாப்பிட மாட்டோம்னு நாம முடிவு, நம்ம சாப்பிடுறது இல்லை. ஆனா பக்கத்துல இன்னொரு சபையார் சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து நாம என்ன செய்யறோம்? குற்றவாளிகளாய் நாம் தீர்க்கிறோம். அதுதான் என்னன்னா அறிவு இருமாப்பு அப்படிங்கிற இப்ப நாம சாப்பிடல, நாம அதை செய்யலைங்கிறது ஓகே. ஆனா அதே சமயத்துல செய்யறவங்களை பார்த்து நாம என்ன செய்யக்கூடாது? ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து செய்யறது தப்பு, அவங்க பாவி, இப்படி எல்லாம் செய்யறாங்க, அல்லது அவங்களை குறித்து ஒரு கீழான ஒரு நோக்கம், ஒரு கீழான ஒரு பார்வை, அதெல்லாம் வந்து இருமாப்பு. அதுதான் இருமாப்பு என்பது. ஆனா நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அன்பு. கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த கட்டளையே அன்பை குறித்து தான். பழைய ஏற்பாட்டுல இதை செய்யாத அதை செய்யாத இதை செய்தா பாவம் அப்படின்லாம் சொல்லி நியாயப்பிரமாண பரிசேயர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை உருவாக்கி 613 நியாயப்பிரமாண கட்டளைகளை வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுல ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் முழு நியாயப்பிரமாணத்தையும் நாம மீறினவர்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கலாத்தியர் புஸ்தகத்துல எல்லாம் வாசிக்கிறோம். அப்ப யாராலும் அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அதுக்காகத்தான் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அது நிமித்தமா பப்பி அது என்னமோ சொல்றாங்க விஜயா அவங்களுக்கு 16வது அதிகாரம் என்னமோ சொல்ல வராங்க பாரு. சொல்லுங்க விஜயா. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அது சொல்ல 16 அதிகார வசனம் தான் எடுத்த போல என்னமோ சொல்றாங்க.
சொல்லுங்க, 7ஆம் அதிகாரத்துல இன்னும் மீதி வசனங்க இருக்குன்னு சொல்றீங்களா விஜயா? விஜயா, 7ஆம் அதிகாரத்துல இன்னும் மீதி வசனங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆமா. ஆனா அந்த வசனங்கள் அந்த 7 அதிகாரத்துல நம்ம 21 வசனம் பார்த்த போன வாரம். அந்த 21 வசனத்தை பார்த்த காரியங்களே தான் திரும்ப திரும்ப அதுல பேசப்படுகிறத பார்க்கும். சரிங்க ஆண்டி, சரிங்க. நமக்கு அதுல பேசிக்கா நம்ம 3 காரியத்தை பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்துல. சரிங்க, மனுஷன் தனிமையா இருப்பதை பற்றி, சரிங்க ஆண்டி. இரண்டாவது திருமண காரியங்களை பற்றி, திருமண ஒழுங்கு, திருமண கடமை, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய கடமைகள், அதை பார்த்தோம். மூன்றாவதாக இந்த டைவர்ஸ், அது எந்த காரணத்தை கொண்டும் நாம இந்த டைவர்ஸ திருச்சபை அங்கீகரிக்கிறது இல்ல. அது ஒரே ஒரு காரணத்துக்கு தான். அது என்னன்னு சொன்னா அந்த மாதிரி விபசாரம் அல்லது உடல் ரீதியாக ஏதாவது கோளாறு, இந்த காரணங்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், விவாகரத்து செய்ய முடியும். வேற எந்த காரணத்துக்கும் இந்த விவாகரத்தை செய்ய முடியாது. நமக்கு நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறோம், மனரீதியா பாதிக்கப்பட்டவர்களை கூட விவாகரத்து செய்யாம திருமண உறவை காப்பாற்றுகிற மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். சோ விவாகரத்துங்கிறது வேதத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு இது. அப்ப விவாகரத்து பண்ணினவர்கள் திரும்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அதுல போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், விவாகரத்து ஒருத்தரை வேண்டான்னு தள்ளி, இந்த விபச்சாரத்தினால வேண்டான்னு தள்ளி வச்சுட்டா நீங்க மறுபடியும் அதை வேற திருமணங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதுல இருக்கு வேதத்துல. அதை பற்றி தான் நாங்க சொல்லியிருக்கு. அதை பற்றி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே வசனங்க தான் திரும்பவும் அடுத்த மீதி பகுதிகள்லயும் சொல்லப்படுறத பாக்குறோம். இது அந்த கொரிந்து சபை மக்களுக்காக சில சமயங்கள்ல நம்ம இந்த எழுத்தாளர்கள், அப்போஸ்தலர்கள், பவுலா இருக்கட்டும், பேதுருவாகட்டும், சில வசனங்கள் எல்லாம் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த அதனுடைய வலியுறுத்தல் புரியும்னு சொல்லிட்டு. இப்ப நாம இந்த காலகட்டத்துல வாசிக்கும் போது ஒருவேளை அது நமக்கு எப்படி இருக்குன்னா, இது என்ன ஒன்னே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு இருக்கும். அதனாலதான் நான் அந்த கடைசி பகுதியை நான் பெருசா எடுத்துக்கல. அதுலயும் அதே காரியங்களை தான் சொல்றேன். சரியா? அதனாலதான் அடுத்த அதிகாரத்துக்கு வந்துட்டோம், 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறதுனா, விக்கிரகங்களுக்கு படைத்த உணவை பற்றி பேசுகிறது. இப்ப வசனம் 1லயே நம்ம பார்க்கிறோம், அந்த உணவை சாப்பிடக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த அறிவு சில சமயத்துல என்ன செய்யுதுன்னா அன்பை மீறி இருக்கு. அதான் நான் சொன்னேன், அப்படியே கட்டளைய ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம்னா நாம என்ன செய்ய முடியாது, அன்பை செலுத்த முடியாது, அன்பை காட்ட முடியாது. இப்ப உதாரணமா உங்க நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது போய் சேர்ல விளையாண்டுட்டு வந்துருச்சுன்னு சொன்னா, நான் உனக்கு சொன்னேன் நீ வெளியே விளையாடக்கூடாது, நீ போய் சேர்ல விளையாண்டுட்டு வந்துட்டேன், உன்னை நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னா அதை ஓடி என்ன செய்யணும், அந்த சேரோட நம்மளை கட்டி பிடிக்கும். நாம அந்த சேரோட தான் தூக்கிக்குவோம். அப்புறம் ஒரு பட்டுன்னு ஒரு அடி போடுவோம், அது வேற. ஆனா அன்பு, இந்த அன்பு என்ன செய்யுது, அந்த குழந்தை அப்படியே வந்தா கூட நம்ம எடுத்து அணைச்சிக்கிறோம், அது வேண்டான்னு தள்ளிட மாட்டோம் இல்லையா? அதுதான் இங்க அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ஏன்னா அன்பு அன்பு மூலமா பக்தி விருத்தியை நாம் என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வரமோ அதை நம்ம அன்பினால் சொல்ல முடியும். இப்படி இருமாப்பா இருந்து நீ செய்யறது தப்பு, உன்னோட எல்லாம் நான் பேச மாட்டேன், நாங்கெல்லாம் விக்கிரகத்தை, ஐயோ விக்கிரகமா அது பேய் அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு மாதிரி அவங்கள ஒதுக்க கூடாது. அதுக்குதான் அவர் அந்த அந்த மாதிரி ஆட்டிடியூட் அந்த கொரிந்து சபையில அதிகமா இருந்தது. கொரிந்து சபைக்கு எல்லா விதமான பெருமை, மேட்டிமை, செழுமை, செல்வம்,
சொபிஸ்டிகேஷன் இதெல்லாம் நிறைந்திருந்த சபை. ஆகவே பவுல் வந்து இதை ரொம்ப வலியுறுத்தி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் எனக்கு ஏதாவது தெரியும்னு நினைச்சுக்கிட்டானா அதை இன்னும் அவன் அறிந்த பிரகாரமா அறியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கு திருக்குறள்ல கூட நாம நிறைய அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்ல, கற்றது கையளவு இல்லையா? நம்ம இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் கற்றேன் என்று சொல்லிக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்குமே முடியாது அப்படின்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் இல்ல. பவுலே இன்னொரு இடத்துல நமக்கு பிலிப்பியர் நிருபத்து தேறினவன் என்று சொல்வதற்கு ஒருவனும் சொல்லாதிருப்பானாக அப்படின்னு இருக்கு. நான் எல்லாம் கடந்து வந்துட்டேன், ஐ எம் மெச்சோர், ஐ எம் பெர்ஃபெக்ட்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கோளாறு இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அதத்தான் அவர் இங்க சொல்றாரு. ஒன்றையும் அறியவேன் பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை அப்படிங்கிறது அவர் இப்ப பிரச்சனை இங்க ஆக்சுவலா பொருந்து சபையில என்ன, விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடுறத பத்தி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புறஜாதி மக்கள் விக்கிரகங்களுக்கு இறைச்சியை தான் படைக்கும். அது இறைச்சி வந்து பன்றி, மாடு, காளை, ஆடு எது வேணா அவங்க படைப்பாங்க. கிறிஸ்தவங்க தான், ஏழை கிறிஸ்தவங்க தான் போய் ஆலயத்துல புறா குஞ்சு எல்லாம் படைக்கிறது. இங்க எல்லாம் பெருசு பெருசாதான் படைப்பாங்க. அப்போ இத அப்படி படைக்கும் போது அதுல வந்து 3 பகுதியா அதை பிரிப்பார்கள். ஒன்று அந்த கடவுளுக்கு, அதனால அதை அப்படியே எரிப்பாங்க, எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. இரண்டாவது யார் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பங்கு. மூன்றாவது அந்த பூஜாரி, அந்த அந்த அவங்க ஆலயத்துல இருக்கக்கூடிய விக்கிரக பூஜாரிக்கு. இப்படிதான் 3ஆய் பிரிப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க விக்கிரகத்துக்கு செலுத்துறது ஒரு நாளுல நிறைய நிறைய பேர் செலுத்துவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காலை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜாரிக்கு எத்தனை போர்ஷன் சேரும். வர்ஷிப்பர் யார் வர்ஷிப் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பத்துக்கு நிறைய போகுது. இது தவிர பூஜாரிக்கு ஒரே நாளில ஒரு 5-6 பலி இருந்துச்சுன்னா 5-6 போர்ஷன் சேர்ந்துரும். அதனால அந்த பூஜாரி என்ன செய்வாருன்னா, தனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துட்டு மீதி உள்ள இறைச்சியை மார்க்கெட்ல விற்பார். அப்படி விற்கும் போது அது வந்து ஒரு குறைந்த விலைக்கு விற்பார்கள். இதை வாங்குவதற்கு அடிதடி சண்டை இருக்கும். நானு ஒரு தடவை சென்னையில தான் பார்த்தேன். ட்ரெயின் லேட்டு, நாங்க ஒரு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இதுல கார்ல வீட்டுக்கு போறோம். ஒரு பெரிய கியூ. என்னப்பா இப்படி கியூ நிக்குதுன்னா, கரெக்டா 2 மணிக்கு ஒரு வேன்ல பிரியாணி கொண்டு வரும். அது ஒரு பாஷ் ஏரியா, அண்ணா நகர். அங்க வேன்ல பிரியாணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கியூ நிக்குது 2 மணிக்கு மேல. பாருங்க, அப்படி இறைச்சிக்கும் கறிக்கும் அடிதடி என்றைக்கும் உண்டு, அன்றைய நாளில இருந்தே இருக்கும் போல. அதான் நம்ம பாக்குறோம். கிறிஸ்தவர்களும் ஓடி போய் இந்த இறைச்சியை, ஏன்னா அது விலை குறைவா இருக்கு பாருங்க, அதனால வாங்குவாங்களாம் அந்த கொரிந்து பட்டணத்துல. இதைதான் இங்கே அவர் சொல்றார். இந்த விக்கிரகத்துக்கு படைத்த இந்த மீட்டை வாங்குறது சரியா தப்பா? இப்போ கொரிந்து கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? இப்ப எப்படி பசுமாட்டை நம்ம நாட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில மாநிலங்கள்ல சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், அது தனி மனிதனின் உரிமை அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரிதான் இது ஒரு தனி மனிதனின் உரிமை. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவன் அல்லாட்டினாலும் அவனுக்கு விலை சீப்பா கிடைக்குதுன்னு சொன்னா அவன் போய் வாங்குறது அது தவறுன்னு யாரும் சொல்லக்கூடாது.
அப்படின்னு அந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அது கரெக்ட் தான், யாரும் தப்பு சொல்ல முடியாது. அதே சமயத்துல பவுல் என்ன சொல்றாரு, நம்ம இப்படி போய் வாங்கும்போது, உதாரணமா ஒரு பாஸ்டர் போய் அதை வாங்கினாங்கன்னா அந்த சபையில இருக்கிற ஒரு மனுஷன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஐயோ இது விக்கிரகத்துக்கு படைச்சது, நான் இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்ட ஒரு மனுஷன் அங்க போய் அந்த பாஸ்டர் வாங்குறத பார்த்துட்டு அவருக்குள்ள மனசாட்சி என்ன செய்யும்? பாவம் செய்ய இத தப்பா ரைட்டா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவர் மனசாட்சிக்குள்ள அவர் வாதிக்கப்பட்டு ஒருவேளை அதற்கு ஒரு தவறான முடிவையும் அவர் எடுக்கக்கூடும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் நாம என்ன செய்யக்கூடாது, ஆளாக கூடாது அப்படின்னு சொல்றாரு பவுல். அதுதான் முக்கியமா சொல்றாரு. இது எல்லா விதத்துக்கும் பொருந்தும். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, குடும்பங்களுக்கும் சரி, பல கேள்விகள் உண்டு. அன்றைய நாளில இருந்தே இது அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் செய்யறாங்க, ஏன் அப்ப நான் செய்யக்கூடாது? அவங்க எல்லாம் பண்றாங்க, நான் ஏன் செய்யக்கூடாது? ஆனா நமக்கு வசனங்கள் தெளிவா சொல்லுது, அவனவன் செய்ததற்கு அவனவன் கணக்கு கொடுக்கணும். நீ அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு நீ செஞ்சீனா, நீ போய் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நீ தனியா தான் நிப்ப. உன்னதான் ஆண்டவர் கேட்பார், நீ அவன் செஞ்சதுனால நீ செஞ்சியா, நான் அவன் செஞ்சதுனால நீ செஞ்சியா அப்படின்னு அவர் முன்னால நீ சொல்லவே முடியாது. உனக்கு வேதம் இருந்திருக்கு, உனக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப அதை கேட்காம நீ அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு நீ ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு. இன்னொரு காரியம் என்னன்னா, நான் உண்டு, நானும் கடவுளும் உண்டு, எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்யறேன். இப்படி சில பேர் உண்டு. என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன், எனக்கு எது சரின்னு தெரியுதோ அதை நான் செய்வேன். இப்படி சில பேரு பேசுறத பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க மனசுக்கு அது சரின்னு தெரியுது, உங்களுக்கு ஓரளவு அறிவு இருக்குது, அதான் சுப்பீரியர் நாலேஜ்ன்னு போட்டிருக்கிறார். உங்க அளவுக்கு அறிவு இருக்கு. இருமாப்பானை உண்டாக்கும்னா இதான் இருமாப்பு, எனக்கு தெரிஞ்சு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இருமாப்புல நீங்க செய்தா என்ன ஆகும்னா, அடுத்தவனை என்ன செய்யுது, இடரலுக்கு உண்டாகும். இப்ப நீ செஞ்சது ரைட்டா தப்பான்னு யாருமே பேசல, அதை பேசிட்டே இருந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இதற்கு மேற்கோள் காட்டி வேதத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் வேண்டியதே இல்லை. நீ பண்ணுவதினாலே உன் சபையார் அல்லது அடுத்த கிறிஸ்தவன் இடரல் ஆகிறான்னு சொன்னா, அடுத்த விசுவாசிக்கு ஒரு இடரல் உண்டாகும்னா அந்த மாதிரி காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த அவனுடைய காரியத்துக்கு நீ பதில் சொல்லணும். அவனுடைய பிரச்சனையுடைய காரியத்துக்கு நீ பதில் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ரத்த பழிக்கு நீ காரணமாவாய், அவனுடைய சாபத்துக்கு நீ காரணமாவாய் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிப்பை பவுல் இங்கே சொல்லுகிறார். இது இன்றைய நாளில ரொம்ப அவசியமான ஒரு செய்தியாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், இதுல என்ன தவறு, ஏன் இதுல என்ன இப்படி செய்யக்கூடாதா, எல்லாம் செய்யறாங்க, அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், இவன் இதை செய்யறான், இப்படி நல்லா ஜஸ்டிஃபை பண்ண நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில நாம மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க, கழுத்துல ஏந்திர கல், அது இயேசுவானவரே தன் வாயாலே சொன்னது. ஒருவன் மற்றவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படும். அவ்வளவு அப்படிய பனிஷ்மெண்ட ஆண்டவர் சொல்றாருன்னா அது எவ்வளவு முக்கியம்.
முக்கியமா நம்மை பார்க்கிற இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நம்மள வேற யாரும் பாக்குறது இல்ல, நாம உண்டு என் வேலை உண்டு, நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல பழகுறது இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சூழ்நிலையில இவங்க எப்படி பேச போறாங்க, இந்த சூழ்நிலையில இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு, இதை என்ன செய்ய போறாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க, இப்படின்னே நம்மள பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி அவங்க விசுவாசத்தை நாம என்ன செய்யணும், ஊக்கப்படுத்துகிற விதமாக தான் நம்முடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே இருக்கணும். அப்படித்தான் நம்ம சாட்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுலும் இதெல்லாம் அப்படிதான் சொல்லு. அதனாலதான் வசனம் திடீர்னு 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. முந்தின வருஷத்துல அறிவு இருமாப்பு ஒருத்தன் கிடரெல்லாம் இருக்கக்கூடாதெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, தேவனில் அன்பு கூடுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீ எனக்கு கர்த்தரை தெரியும், கர்த்தருடைய எது அவருக்கு பிடிக்கும்லாம் தெரியும், நான் அது பிரகாரம் தான் நடக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே, அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நாம கர்த்தர் அறிந்து கொள்வதை விட கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. நாம எத்தனையோ மறைச்சு மறைச்சு அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம எல்லாம் என்ன வேணா நம்ம செய்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்யறாரு, வெளியே மறுபடியும் அவர் பேசுறாரு 4, 5, 6 என்ன சொல்றாரு. தெளிவா இருக்கு இந்த அதிகாரங்கள்லாம், ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வசனங்கள்லாம் நல்லாவே விளக்கமா இருக்கு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இது கிறிஸ்தவனுடைய விசுவாசியினுடைய நம்பிக்கை. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, சிலர் என்ன தெரியுமா, அது தேவர்களே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, வானத்திலயும் இருக்கு பூமியிலையும் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1000 எத்தனையோ தேவர்கள் உண்டு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அத்தனை தேவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் சர்வ வல்லமையுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை நாம் அறிகிறோம். அவங்கள பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு கடவுள் உண்டாக்கிக்குவோம், ஊருக்கு ஒரு கடவுள், ஊரின் எல்லைக்கு ஒரு கடவுள், ஒரு செயலுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட கடவுள் உண்டு. நமக்கு சர்வ வல்லமை உள்ள கடவுள் நானே என்னாலே அன்றி வேற என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. என்ன எவ்வளவு அழகா சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள கருத்து. மோசே கேட்கிறாரு, பேர் என்ன? நானே கருத்து, சர்வ வல்லவர். ஆபிரகாம் சொல்றார் சர்வ வல்லவர். இப்படி சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர்ங்கிற இதுதான் அறிவு. இந்த அறிவு நமக்கு இருந்தா அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை சரியாய் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் அழகா சொல்லுது, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த கான்செப்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த உலகத்துல நம்ம படைச்சதே அவருக்காக படைச்சோம். இவர்கள் என் துதியை போய் சொல்லி வருவார்கள் என்று இவர்களை ஏற்படுத்தினேன். அதே அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் முன்னால எனக்காக இவர்களை சிருஷ்டித்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். தியாலஜி கான்செப்ட அப்படியே இங்க சொல்றாரு. இதுதான் அடிப்படை நம்முடைய நம்பிக்கையின் கோட்பாடு. அவங்கள மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் கிடையாது, அவசியமும் கிடையாது. நம்ம கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த கொரிந்தி கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி தான். அதனாலதான் இதை இவர்கள் தெரிந்து கொண்ட உடனே பவுல் தன்னுடைய பிரயாணத்துல எல்லாம் கிரேக்க நாட்டுல எல்லாம் ஏதென்ஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கோயில்களை கட்டி வச்சிருந்தாங்க. எங்க பாரு கோயில்கள். அதுல ஒரு கோயில் என்ன கோயில் தெரியுமா? பேரறியப்படாத தெய்வத்துக்கு ஒரு கோயில். அதாவது நாங்க ஏதாவது ஒரு கோயில ஒரு கடவுளை விட்டுட்டோம்னா என்ன பண்றதுன்னு பயந்து வர அறியப்படாத தெய்வத்துக்கு ஒரு கோயில்னு அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மேடையில ஏறி நின்னுதான் இயேசு பிரசங்கித்தார். ஏன்னா உங்களுக்கு இன்னும் இந்த கடவுளை பற்றி அறியல, இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் சொன்னார். அதை பயன்படுத்திட்டார். பவுல் மாதிரி தான் நம்ம இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்க முயற்சிக்கும். ஏதாவது ஒரு வழியில எப்படியாவது ஒரு டாபிக்க ஆரம்பிச்சு எதுல மூலம் நம்ம ஆண்டவரை சொல்லிடணும். அவர் அப்படிதான் சொன்னார். இப்போ இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாம் ஒரு வல்லமையும் கிடையாது, இந்த விக்கிரகங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதனால அதுல வச்சிருக்கிறத சாப்பிட்டா என்ன தப்பு. ரெண்டாவது, அவங்களுக்கு விக்கிரகம் படைச்சதை சாப்பிடுறது தப்பு இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த விக்கிரகத்துக்கே வல்லமை இல்லையே, நான் அந்த விக்கிரகம் ஒரு அத ஒரு கடவுள்னே நான் நினைக்கல, அப்புறம் நான் அதை சாப்பிடுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அத மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருது. என்னது அது? அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கிற ஆலயத்திலேயே உட்கார்ந்து அந்த இத சாப்பிட வைக்குது. இப்ப நீங்க கோயில்களுக்கு போயிருந்தீங்கன்னா பாப்பீங்க, பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் டெய்லி ஏதோ ஒரு பேர்ல பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இத வாங்குறதுக்குன்னே ஜனங்கள் போயிட்டே இருக்காங்க. அந்த பிரசாதங்கள்லாம் ரொம்ப அருமையா செய்யப்பட்டிருக்கும். எல்லாம் நெய், பருப்பு இதெல்லாம் போட்டு பிரசாதம். அப்புறம் பொங்கல், இனிப்பு பொங்கல், புளியோதரை, இவ்விதமாக பல விதமா ரொம்ப ருசியா. ஏன்னா ஜனங்கள் நிறைய அதுக்காக காசு கொடுப்பாங்க. அதையெல்லாம் வச்சு அதுக்காக செய்வாங்க. ஒரு அம்மா எங்க வீட்டுல வேலை பார்த்த அம்மா இதை செய்யற அம்மா. அதனாலதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் செய்வாங்க. அப்படி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யப்படுறது அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறது. அதை வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுன்னா அது அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறது. இந்த கொரிந்து கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இறைச்சி தான் அவங்களுடைய முக்கியமான டாபிக். நம்ம ஊர்ல எல்லாம் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீ அது விக்கிரகம்னு நினைக்கல, ஏதோ சாப்பாடு வாங்கிக்கிற சாப்பிடுற அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, நீ செய்யறதுல தப்பு இல்லை, வேணா உன் விசுவாசம் வேற, உன் அறிவும் வேற. ஆனா இன்னைக்கு சில பேர் அதை எவ்வளவு பக்தியா வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த லைன்ல நீயும் நின்னு வாங்கினீன்னா அவங்களுடைய மனசாட்சி பலவீனமா இருக்கிறதுனால உன்னுடைய செயல்னால அது அசுசி. அதான் அடுத்த வசம். இந்த அறிவு எல்லாருக்கும் இல்ல. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி அதற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதால் அசூசிப்படுகிறது. இதுதான். அதனாலதான் நாம என்ன செய்யணும்னா, அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்களுக்காக வேண்டி நம்ம சாப்பிடாம இருக்கணுமா?
ஆமா, அதத்தான் இந்த அதிகாரம் சொல்லுது. இப்ப நீ விக்கிரகத்தை ஒரு பெருசா நினைக்கல, அதுல கொடுத்தா நீ சாப்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்ல, எல்லாம் சரி. ஆனா அடுத்தவங்களுக்கு அது இடரலா இருந்தா நீ அதை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உன்னளவு மெச்சூரிட்டி இல்ல, அவங்க அதை முக்கியப்படுத்துறாங்க. அப்படி முக்கியப்படுத்துற அந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது? ஊக்கப்படுத்த. இன்னொரு விசுவாசிக்கு அது பிரச்சனை, அதனால நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் இந்த வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது. 8ஆம் வசனத்துல பவுல் என்ன தெளிவா சொல்றாருன்னா, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. என்னவெனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யாராவது எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவராஜ்யம் புசிப்பினாலேயும் குடிப்பினாலேயும் அல்ல, அது நீதியினாலேயும் சமாதானத்தினாலேயும் சந்தோஷத்தினாலேயும் உண்டானது. நீ சாப்பிட்டதுனால எதுவும் பிரயோஜனம் இல்ல, நீ சாப்பிடாததுனாலையும் எதுவும் பிரயோஜனம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சாப்பிட்டதை பத்தி நம்ம ரொம்ப சொல்லாட்டினாலும் சாப்பிடாம இருக்கிறத நிறைய பேர் மேன்மையா கருதுறாங்க. அவசியம்தான், உண்மைதான். உதாரணமா உபவாசங்கள் எல்லாம் கூட நம்மள சில பேர் ஆவிக்குரிய பலனாய் வளர்ச்சியாய் சிலர் காண்கிறோம், அதெல்லாம் ரைட். ஆனா நான் உபவாசித்து கேட்டேன், அதனால எனக்கு கிடைச்சது அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் தருகிற ஒரு காரியத்தை இந்த வட்டத்துக்குள்ள நீ செய்கிற செயலினாலே அது செய்தார்னு நம்ம அதுவும் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னு சொன்னா, உனக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் எல்லாமே அவர் அறிவார். எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எல்லாமே அவர் அறிவார். நீ கேட்டதுனாலதான் அவர் கொடுக்கிறாரு. நீ விசுவாசித்து நீ உபவாசித்து கேட்டதுனாலதான் இதை தந்தாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அவரை வரையறுக்கும். அவர் வல்லமையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை நம்முடைய செயல்களால நாம் சம்பாதிக்கவே முடியாது. நாம் ஏன் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமா சொல்றோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்குக்காக, நம்முடைய ஆவிக்குரிய கட்டுப்பாட்டுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இதெல்லாம் செய்யணும். எந்த கிறிஸ்தவனும் உபவாசம்லாம் இல்லாம, ஜபம் எல்லாம் இல்லாம வளரவே முடியாது. வேதமே புரியாது. இதெல்லாம் இல்லாம வேதம் புரியவே புரியாது. அதெல்லாம் இருந்தாதான் வேத வாசிப்பே வாசிக்க முடியும். இல்லைன்னா அந்த வேதம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு புஸ்தகமா தான் இருக்கும். சோ இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பயிற்சி. அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்னா, இத செஞ்சாதான் இது எனக்கு கிடைக்கும், இத செஞ்சதுனாலதான் இது எனக்கு கிடைச்சது. அப்போ நீ செய்யாத ஒருத்தருக்கு கிறிஸ்து கொடுக்கும் போது நீ என்ன சொல்ற? செஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்துல கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஆண்டவரை லிமிட் பண்ண ஒரு நாளும் கூடாது. அதேதான் இங்கேயும் அவர் சொல்றாரு. நாம சாப்பிட்டதுனால நம்ம எந்த மேன்மையும் அடையல, நம்ம சாப்பிடாததுனால, அதுவும் விக்கிரகத்துக்கு கொடுத்தத சாப்பிடாததுனால நீ ரொம்ப பரிசுத்தவன் ஆயிட்டியா? இல்ல.
அதை திரும்ப திரும்ப சொல்றார். இதேதான் எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறது பவுல் வந்து வலியுறுத்தி சொல்றாரு. நீ ஒருத்தர் குடிக்கிறாரு அதனால அவர் பாவி, ஒருத்தர் குடிக்கல அதனால அவர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவர் குடிச்சாலும் குடும்பத்துக்கு மேல ரொம்ப அன்பா பாசமா குடும்பத்துக்கான எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனுஷனா இருக்காரு. அதே சமயத்துல குடிக்காத ஒரு மனுஷன் உள்ளு மாதிரி இருக்கான். அந்த மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அவர் தலைவேதனையா இருக்கான். யார் பெட்டர்? யார் நல்ல சாட்சி? ஒருத்தர் சினிமா பாக்குறதுனால அவன் பாவியா, இல்ல சினிமா பார்க்காமயே இருந்துட்டு மனசுக்குள்ள அசுத்தமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பாவியா? ஒருத்தர் சினிமா பார்த்து தியேட்டர்ல விட்டுறான், அதே சமயத்துல இன்னொருத்தன் இங்க வீட்டுக்குள்ளேயே திற போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான், டிவியில இல்ல மனசுக்குள்ள. அவன் எப்படி? இப்படி நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, இதுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது. முந்தைய ஒரு காலத்துல இன்னொரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன், டிவி வாங்கிட்டா ஓ உங்க வீட்டுக்கு பிசாஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு தியேட்டருக்கு படம் வருதுன்னு சொன்னா குதிரை வண்டியா மாட்டு வண்டியிலயோ வந்து டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டு போவாங்க. வீட்டுல எல்லா பிள்ளைகள் எல்லாம் உள்ள இழுத்து சொல்லும், பிசாஸ் வரா பிசாஸ் வரா பிசாஸ் வரா. அந்த ரோட்ல அவன் அடிச்சுக்கிட்டு சொல்லுவான், என்னன்னா இந்த படம் வருது, இந்த தியேட்டர்ல இந்த படம் வருதுன்னு சொல்றதுக்கு பிள்ளைகளை பிடிச்சி உள்ள இழுத்துருவாங்க, பிசாஸ் வரா பிசாஸ் வரா. அதெல்லாம் பார்க்கணும். காலங்கள் மாறுகின்றன, நாகரீகங்கள் பெருகுகின்றன. அதே சமயத்துல கிறிஸ்தவம் அப்படியேதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் பரிசுத்தம். நம்ம பரிசுத்தத்தின் எல்லை எது? நம்மளுடைய பரிசுத்தம் எது? இதுக்கு நமக்கு நல்ல வேத அறிவும் தேவனை பற்றிய அறிவும் நமக்கு வேணும். அப்பதான் நமக்கு இந்த தெளிந்த புத்தி வரும். இல்லைன்னா இந்த மாதிரிதான் அவிக்கிறது, படைச்சா சாப்பிட்டா தப்பு, சாப்பிடலன்னா தப்பு, நான் சாப்பிடுறது நான் சாப்பிடுற என்ன எனக்கு உரிமை, நான் சாப்பிடுறேன், எனக்கு கடவுள் சொல்லிக்கிறாரு நான் செய்யறேன். இதெல்லாம் வந்து வளர்ச்சியின் குறைபாடுகள். எப்பவுமே அடுத்தவனை குறித்து நம்ம ஒரு கவலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நிறைய சின்ன வாலிப வயசுல நம்ம எல்லாருக்கும் தோன்றி இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா, நாம எதுக்கு, இப்ப நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அவங்கள என்ன நினைப்பாங்க, சர்ச்சில் வந்து நம்ம இப்படி போனா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வாலிப பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்களை பத்தி எதுக்குமா கவலைப்படுறீங்க, நாம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு, இதுல என்ன நாம சம்பாதிக்கிறோம் நாம செய்யறோம் அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. ஆனா நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வளர வளர நம்ம என்ன இன்னும் அறிந்து கொள்கிறோம், அடுத்தவங்க சொல்றதுக்காக எல்லாம் நம்ம வாழல, அடுத்தவங்க விசுவாசத்தை நாம் பாதிக்காதபடி நாம் வாழ வேண்டும். குறிப்பாக அடுத்த விசுவாசிக்கு பிரச்சனை வராம நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் இருந்தது. இதத்தான் முக்கியமா நாம பார்க்கணும். சோ இதேதான் அதிகமா அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. 9ஆம் வசனத்துல பாருங்க, ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் என் ரைட்டு, நான் சாப்பிட்றேன், என் விசுவாசம், நான் இருக்கேன், நான் என்னோட ஆவிக்குரிய இது, நான் இது பிரகாரம் இப்படி செய்யறேன், இது யாருன்னு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்றது உண்மைதான், அது உங்களுக்கு உண்டு. ஆனா அத பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாரு. அதுல குறைவா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக, இதனை இப்படி செஞ்சாதான் நமக்கு கிடைக்குமா, அப்ப நானும் இப்படி செய்யறேன், இப்படி எல்லாம் பண்ணாதான் இது உண்டா, கிடையவே கிடையாது. சர்வ வல்லவருடைய வல்லமையை நாம் இப்படி மட்டுப்படுத்துறது பெரிய பாவம். நாம இதெல்லாம் செஞ்சுதான் அதை பெற்றுக்கொள்ளணும்னு எங்கேயுமே வேதத்துல சொல்றோம். நம்ம
வேணும்னு நம்ம கேட்டோம்னா எசேக்கியா அழுது கேட்டான். அவன் அழுது ஜெபித்து முடிக்கிறதுக்கு உள்ளாகவே அவன் பதில் வந்துருச்சு. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் நம்மேல் இரக்கம் உள்ளவர். நமக்கு தமக்கு பிரியமானதை அவர் நமக்கு செய்கிறவர். அதை விட்டுட்டு நாம பெரிய பிரயாசங்களினாலதான் நாம் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். அவங்க சீஷர்கள் ஏன் உபவாசிக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க கேட்டப்போ அப்பவே அவர் அதான் சொன்னார். நான் அவங்களோட இருக்கும்போது அவங்க எதுக்கு அவங்க உபவாசிக்கிறாங்க? நான் மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவங்க உபவாசிப்பாங்க இல்லையா? அப்ப அவருடைய வல்லமையும் அவர் மேல் இருக்கிற விசுவாசமும் நமக்குள்ள இருக்கும்போது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உபவாசத்தை நான் ஒருபோதும் குறை சொல்லல. உபவாசம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்தவனுக்கு உபவாசம் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. 100% true. ஆனா நமக்குள்ள இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உபவாசத்தையே நம்ம கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி, அல்லது கர்த்தருடைய வல்லமைக்கு ஒரு வழி உண்டாக்குற மாதிரி, நாம் உண்டாக்குற மாதிரி நாம அதை எடுத்துக்கிறோம். அது மாத்திரம்தான் தப்பு. சரி, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்கிறவன் கண்டார். பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அப்ப அண்டர்லைங் ஃபேக்டர் என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்ததை நாம் சாப்பிடக்கூடாது. அதுதான் அண்டர்லைங் ஃபேக்டர். இதையும் மீறி உனக்கு பெரிய அறிவு இருக்கிறதுனால, நீ விக்கிரகம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறதுனால நீ சாப்பிடல. சரி, நீ சாப்பிடல, அது உன் விசுவாசத்தின்படி. ஆனா ஒருத்த சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஒரு விசுவாசி நீ உட்காந்து கோயில்ல சாப்பிடுற பிரசாதத்தை சாப்பிடுறத பார்த்தானா அவனுக்கு என்ன ஆகும்? அதுதான் இங்க அப்படி கேக்குறது. நமக்கு தானியேல் புத்தகம் நல்லா தெரியும். 1ஆம் அதிகாரத்துல இங்க இருந்து எருசலேமில இருந்து யூதர்கள் பிடிபட்டு பாபிலோன் ராஜ்யத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அதுல தானியேலும் ஒருத்தர். தானியேல் இங்கிருந்து போன உடனே அவர் மனசுக்குள்ள தீர்மானிச்சுட்டாரு, இங்க நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை, இங்க நான் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணத்தை அப்படியே நான் அங்க போய் ஃபாலோ பண்ணுவேன். இங்க நான் எப்படி ஒரு நல்ல யூதனாய், கர்த்தரை அறிந்தவனாய், யெகோவாவை கொண்டிருந்தேனோ அதேதான் நான் அங்கேயும் போய் செய்வேன். போற ஊர் எப்படி? பாபிலோன். செல்வம், செழிப்பு எல்லாம். அடுத்து இவங்களை பிடிச்சிட்டு போன காரியம், இவங்களுக்கு நிறைய படிச்சு பெரிய ஆட்கள் ஆகிறது. அதனால இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் இன்னைக்கு இப்ப துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்க, இல்லைன்னா ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போறாங்க, எல்லாம் அல்லது அமெரிக்காவுக்கு போறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அங்குள்ள சகலத்தையும் கொடுத்து நீ நல்லா படி, நல்லா இதுல எல்லாம் கத்துக்கோ. ஆனா என்ன செய்யறா? படிப்படியா பேரை மாத்துறான். முதல்ல அவன் பேரை மாத்துறான். இவன் பேருக்கு எவ்வளவோ அர்த்தம் உண்டு. ஏழு உன்ன கடவுள்னு அர்த்தம். இவன் பேரை மாத்தி அவன் பேரை அவனுடைய லாங்குவேஜ்ல ஒரு பேரை வைக்கிறான். அவன் லாங்குவேஜ கத்துக்க வைக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறான். தினம் சாப்பிட்றதுக்கு ராஜா சாப்பாடு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். ராஜாவுக்கு வர சாப்பாடு எப்படி? முதல்ல ரொம்ப சிறந்த உயர்ந்த நல்ல சாப்பாடு. ஆனா அத விக்கிரகத்துக்கு படைத்து அதுக்கப்புறம் ராஜாவுக்கு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடை உனக்கு கொடுக்குறேங்க. இவன் வாலிப பையன், இந்த மாதிரி சாப்பாட்டை எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டான். ஒருவேளை இன்னைக்கு இருக்குது KFC, DFC, CFC, அது மாதிரி எல்லாம் விதவிதமா முழு ரோஸ்ட் அப்படி இப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. வைன் கொண்டு வந்திருப்பாங்க. இவனுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஆகான்னு இருக்கும். ஆனா அவன் சொல்றான், நான் இந்த போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த தீட்டுப்படுத்த மாட்டேன்.
எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தா, எவ்வளவு ஒரு கர்த்தர் மேல அன்பு இருந்தா, இல்லைன்னா ஆஹ் அவன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? ஒரு நாள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான், 2வது நாள் என்ன தெரியுமா நினைப்பான்? சரி, இப்படி ஒரு கிறிஸ்தவனா இருந்ததுனால தான் இப்படி எல்லாம் சாப்பிட முடியல, அவங்க எல்லாம் பாரு இப்படி சாப்பிடுறாங்க. 3வது நாள் என்ன நினைப்பான்? நம்ம கொஞ்சம் வெறும் இது மாத்திரம் சாப்பிட்டா என்ன, இத்தினூண்டு சாப்பிட்டுட்டா என்ன, யார் பாக்குறாங்க, நாமளே வெளியே எங்க கைதியா இருக்கும், நம்ம சாப்பிட்டா என்ன அப்படின்னு நினைக்கலாம் தோணும். ஆனா இவனும் சரி, இவன் நண்பர்களும் சரி, மனசுல உறுதியா இருந்தாங்க, தீர்மானத்துல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அன்பின் நிமித்தமாய் இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார். நிர்பந்தத்தின் நிமித்தமாகவோ, ஏதோ நான் இதை செய்யணும், நானும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவோ அவங்க செய்யல. அவங்க அன்பின் நிமித்தமாய் எடுத்தார்கள். அதனாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் அன்பின் அடிப்படையில நம்ம எதை செஞ்சாலும் அதை நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அந்த அன்பை பற்றி அவர் எவ்வளவு அழகா விவரிக்கிறார் இல்லையா? அதுக்காக நாம என்ன செய்வோம்? உயிரே கொடுப்போம். அன்பு நிமித்தமாய் நாம எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதை நாம் அப்படிதான் செய்வோம் இல்லையா? ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் இருந்த ஒருத்தர் இந்த பின்னோக்கேன்னான்ற பாடல் அவர் எழுதின சூழ்நிலையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அடுத்த கிளாஸ்ல நான் அதை பற்றி விவரமா சொல்றேன். அப்படி அந்த மாதிரி அன்பின் நிமித்தமாய் நாம் எந்த தீர்மானங்கள் எடுத்தாலும் அவ்விதமாய் நாம் என்ன செய்வோம்? செயல்படுவோம். இங்கேயும் அதுதான். நீ அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன். ஐயோ, இந்த இன்னொருத்தனுக்கு பாதிக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிடவே மாட்டேன். 16 வசனம் சொல்லி பாருங்க. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே இல்லையா? அந்த விசுவாசியை நீ இடரலாக்க கூடாது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா 12:13 அவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட்டதினாலே பாவம் செய்யல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டதுனால பாவம் செய்யல, ஆனா அவங்களுக்கு விரோதமாய் அவங்களை இடர செய்ததினாலே நீங்க பாவம் செய்ய. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினான், நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கு மாம்சம் ருசியாதிருப்பேன். உடனே இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மாம்சம் பசிக்கிறதே தப்பு இல்லை. அதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் சொன்னேன். மாம்சம்னா என்ன? அந்த படைத்த அந்த போஷன், ஆசாரியர்களுக்கு போஷனை அவர் தனக்கு போதும்னு சொல்லி கடைக்கு அனுப்பி விற்கும் போது அது குறைந்த விலையில விற்கிறதுனால ஜனங்கள் போய் வாங்குறாங்க. ஒருவேளை அங்குள்ள ஏழை கொருந்து கிறிஸ்தவர்களுக்கு மற்ற பணம் போட்டு வாங்க முடியாத இருக்கிறவங்க அங்க போய் வாங்குறாங்க. அப்படியா கூட இருக்கலாம். அது ஒரு பக்கம், அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. அதே சமயத்துல நீ சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நீ சாப்பிட்டு அடுத்த விசுவாசிய கெடுத்துடக்கூடாது. அவன் விசுவாசத்து நிமித்தம் அது எனக்கு கிடைச்சா கூட நான் வாங்க மாட்டேன்னு இருக்கிறான் ஒரு விசுவாசி. இவர் போய் இதனால என்ன தப்பு? அதுக்கு ஒரு பலனும் அதுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஒரு கல்லு. நான் என் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறேன், நான் சாப்பிட்டா தப்பு இல்லைன்ட்டு இவர் பாட்டுக்கு சாப்பிடுறாரு. அவன் மனசாட்சி அது குற்றம்னு சொல்லுது, ஆனா இவர் சாப்பிடுறாரு. அப்போ அவனோட விசுவாசம் பாதிக்குது. அப்போ நீ சாப்பிட்டதுனால பாவம் செய்யல, அவன் விசுவாசத்தை நீ பாதிக்கிறதுனால நீ ஒரு பாவம் செஞ்ச. அவ்வளவு அழகா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா எல்லாரும் போய் நியாய தீர்ப்பு முன்னால நிக்கணும்.
நாம ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் தான் பாவம், இதெல்லாம் செஞ்சிருந்தா பாவி, இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம பரிசுத்தவான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் முன்னால போய் தனித்தனியா நம்ம நிக்கும் போது கர்த்தர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். நீ இதெல்லாம், அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பாவ அறிக்கையிலும் சொல்லுவோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். ஏன் அந்த வார்த்தை அதுல போட்டிருக்குன்னா, நாம இந்த மாதிரி செய்ய வேண்டியதை செஞ்சாம செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கோம். செய்யத்தகாததை நல்லதுன்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு, ஆனா நல்லதுன்னு செய்ய வேண்டியது செய்யாம இருக்கும். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. அததான் இந்த அதிகாரத்துல பாக்குறோம். இந்த அதிகாரத்துல 13 வசனங்க தான். இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நம்ம முடிச்சுட்டோம் கர்த்தர் கிருபையில. அடுத்த வாரம் நம்ம 14ஆம் அதிகாரத்துக்கு, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு கான்செப்டா அவர் எடுத்து அவர் அழகா சொல்றாரு. அதனால நாம கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. பேதுரு ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சாருன்னா, யூதர் அல்லாத புறஜாதியார்களை யூத முறைமைகளை ஃபாலோ பண்ணாதான் நீங்க கிறிஸ்தவர்கள் ஆவீர்கள் என்று சொன்னார். அவங்க யூதர் அல்லாத புறஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவங்கள சபைக்குள்ள நான் சேர்த்தணும்னா நீ யூதனா மாறணும், என்ன விருத்த சேதனம் செய்யணும். இது எவ்வளவு பெரிய இடரல்! அவன் விசுவாசத்துக்கு ஒரு இடரல். இந்த ரூல் யார் போட்டா? யார் இந்த ரூல சொன்னா? பேதுரு அந்த காலத்துல யூதர் அந்த பாரம்பரியத்துல அப்படி ஊறி போயிருந்ததுனால அவர் அப்படி செய்யறாரு, அப்படி சொல்றாரு அந்த புறஜாதிகள். பவுல் உடனே அவருக்கு சொல்றாரு, நீ இடரல் ஆகிறது மாத்திரம் இல்லாம அடுத்தவங்களையும் நீ இடரல் ஆக்குற உன்னுடைய இதனால இது ரொம்ப தவறு அப்படின்னு பேதுருவையே பவுல் எதிர்த்து சொன்னார் என்று சொல்லி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய காரியங்கள்ல நம்ம அந்த மாதிரி ஏதாவது விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்கி விடக்கூடாது. நீ இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ இதுல சேர முடியும், இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ கிறிஸ்தவனா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, சொல்லிவிட கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவரவர் தனித்தனியா போய் நம்ம நிற்போம். அதனால அடுத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்றதோ, அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதோ, அடுத்தவங்களுக்கு நாம ஒரு திரும்பவும் சொல்ற இடரலா இருப்பதோ மிகவும் தவறு. பேதருக்கு இன்னொரு இது என்னன்னா, போய் புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறது அவருக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு அவர் வைராக்கியமா இருந்தார், யூத வைராக்கியத்தில் இருந்தார். ஆனா பவுல் இப்படி எல்லாம் பேசின பிறகுதான் பேதுருவுக்கு உண்மையாகவே புரிஞ்சது, தன்னுடைய அழைப்பு வேற. கர்த்தர் என்னிடத்துல எவ்வளவு தரம் கேட்டாரு, 3 தடவை அவர் கேட்டாரு அப்படின்னு அதெல்லாம் அப்பதான் புரிஞ்சுக்கிறது. ஆட்டை பூசி, ஆட்டு குட்டிகளை பூசின்னு சொல்றாரு, புறஜாதிகளை தானே அவர் மீன் பண்ணியிருப்பாரு. அப்ப அதை நான் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு அதெல்லாம் உணர்ந்து பேதுரு தன்னை திருத்தி கொண்டார். அது இன்னும் தெளிவா என்ன பண்ணாரு, கொர்நேலியுவனுடைய வீட்டுக்கு அவரை அழைத்த விதத்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு தெளிவா தூதன் மூலமா அவரோடு பேசினார். இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தப்ப இதெல்லாம் எடுத்து புசிங்கிறாரு. அப்படி அவருக்கு அவரோட தரிசனம் மூலமா, வார்த்தை மூலமா இடைப்பட்டு அவரை திருத்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் இந்த வார்த்தைகளின் மூலமா அதே மாதிரிதான் பேசு. நமக்குள்ள சில வைராக்கியங்கள், சில மேட்டிமையான எண்ணங்கள், இன்னைக்கு நமக்கு காஸ்ட், படிப்பு, செல்வம், இன்னும் நம்ம பழக்கம், நம்ம சபை, இப்படின்னெல்லாம் பல காரியங்கள் நம்மை மற்றவங்களோடு மிங்கிள் ஆகாம தடுக்கிற காரியங்கள் உண்டு. நாம ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தா நம்ம இடத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல அன்புதான் இருக்கு. எதையும் அன்பின் கண்ணோட்டத்துல இயேசு சுவாமி இன்னைக்கு இருந்தா எப்படி அதை பார்ப்பாரோ, எப்படி அதை டீல் பண்ணுவாரோ, அது மாதிரி நம்ம டீல் பண்ண வேண்டி இருக்கிறதாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சரி, ஜெபிக்கலாம்.
வியூலா ஜெபிக்கிறியா? அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தேவனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் ஒரு சில கூட்டத்தாராய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 1 கொரிந்தியரை நாங்க வாசிக்க ஆண்டவரே, அதை இந்த அதிகாரத்தை முடிக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த அதிகாரத்துல இருக்க அத்தனை இந்த புக்ல இருக்க அத்தனை அதிகாரங்களையும் நாங்க முடித்து 15 அதிகாரம் 16 அதிகாரம் வரைக்கும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அதை படித்து முடிக்க மட்டும் எங்களுக்கு உயிரையும் பலனையும் ஜீவனையும் சத்துவத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. நீர் ஆரம்பித்து கொடுத்தீர் ஆண்டவரே, இதை நாங்கள் படித்து முடிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துல நாங்கள் படித்த காரியங்களை குறித்து ஆண்டவரே விருத்த சேதனங்கள் ஆண்டவரே வேண்டாத காரியங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது குறித்தான தெளிவான எண்ணங்களை ஆண்டவரே இன்றைய நாளிலே எங்களுக்கு போதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பாத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஷீலாக்காக, விஜயாக்காக ஆண்டவரே, அப்பா மங்கள ஆன்டிக்காக, மர்சி பத்மா சித்திக்காக ஆண்டவரே, ஜெஸ்னிகா சத்யாக்காக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். வந்து ஆண்டவரே பலனடைந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விளங்கி கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஆண்டவரே கூட வரவேண்டிய மக்களையும் சுவாமி ஆண்டவரே ஜின்சாக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம். பிரேமாக்காக ஜெபிக்கிறோம். வர முடியாத காரணங்கள் உண்டு சுவாமி ஆண்டவரேப்பா. ஜின்சாக்கு கூட 23rd அன்னைக்கு டெலிவரி சுவாமி, அவளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபத்திரமான டெலிவரியை நீ கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாயும் சேயும் ஆண்டவரே பத்திரமாய் ஆண்டவரே நீ பிரித்தெடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லாரும் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் பாத்துல வைக்கிறோம். எல்லாருக்கும் சுகபலத்தை கட்டளையிடுங்க. முக்கியமா அக்காக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த இருமல் முழுவதுமாக மாறிவிட ஆண்டவரே, அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே மறைந்து விட சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிராவல்ஸ் எல்லாம் உண்டு சுவாமி, பயண கிருபைகளை கொடுங்க. குடும்பமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. மற்ற எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you baby for the prayer. Thank you everyone. Have a good day. God bless you. Thank you, Auntie.